மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை ஆவடியில் திமுக சார்பில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இது குறித்த கள விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த வாரம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலும் தமிழ்நாடு அந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரும் மு.க.ஸ்டாலின் தகவல் தெரிவித்திருந்தார், கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த பட்ஜெட்டை கண்டித்து, மத்திய அரசை கண்டித்து இன்றைய தினம் 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக மாவட்டங்கள்ல கண்டன பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார், கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையில. அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவள்ளுவர் மாவட்டம் சார்பாக நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தனது உரையை தொடங்கி பேசி வருகிறார். மாதாவரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மற்ற அமைச்சர்கள் சென்னை முழுவதும் இந்த பொதுக்கூட்டத்தில் இது போன்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக தமிழகத்திற்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தும் தொடர்ந்து பட்ஜெட்டில் தமிழகம் என்ற தமிழ்நாடு என்கிற பெயர் கூட இடம்பெறவில்லை என்பதை குறிப்பிட்டு இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.